ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாவத்தல் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மாவத்தல் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தா நல்லா ஊறிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி நான் ரொம்ப பொடியாக மிக்சரில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு வடகம் எடுத்துருக்கோம். காரத்துக்கு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் இப்போது நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கூடவே மஞ்சத்தூளும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கூடவே உப்பும் சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகாத்தூளும் நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் இந்த வெங்காயத்துக்கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. கூடவே நம்ம மாவத்தல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம சேர்க்கும் போது மாவத்தலில் உப்பு காரம் பிடிக்கும். அதனால் நம்ம இந்த டைமில் சேர்க்குறோம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம புளிக்கரைசல் சேர்த்துடலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. பாருங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். பாருங்கள் நம்மளோட மாவத்தல் நல்லா வெந்திருக்கு. இது போல் நீங்களும் ஒரு ஸ்பூனில் எடுத்து பாருங்கள் மாவத்தல் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே நான் வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதே போல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் மாவத்தல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.